உன்னுடைய பாதமே கதி என்று உன்னுடைய மங்கை படிந்திருக்கின்றேன். தேவி, என்னுடைய வாதத்தை படிந்திருக்கிறாயா? ஆமா, சொல்ல வேண்டுமா? அழகடல் தான் பிறந்த என் அழகில கமையமாளி அழகடல் தான் பிறந்த என் அழகில கமையமாளி வன்மாரம் தேவியே பணிந்ததானே மனக்குளிர தீர்ப்பாதம் பணிந்த தேவி உலகமெல்லாம் போற்றும் லட்சுமி உத்தமி வாழ்வ மஞ்ச கொடியாகி லட்சுமி வாழ்வா படித்தபடியினால் இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் நீ வரமளிக்க வேண்டும். லட்சுமி கடாட்சத்தோடு இருக்க வேண்டும் என்று நீ வரமளிக்கணும். அதை போல நல்லவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். நீ நீண்ட காலமாக வாழ்ந்திருப்பாய் லட்சுமி. அப்படியே மன்னா, அப்படி இருந்தாலும் ஒரு வார்த்தை இருக்கின்றது. என்ன? அகிலமோ போற்றுகின்ற அன்புள்ள எனது மன்னா, அகிலமுலகு போற்றுகின்ற அன்புள்ள எனது மன்னா, அதமோ செய்த பேரை
செய்வர்களை எல்லாம் சிருஷ்டி பரிபாலம் செய்து அழித்து விட்டு தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவே இந்த உலக அமைதி செய்ய வேண்டும். இந்த உலகமாகப்பட்டது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவன் எம்பெருமானி பிறந்திருக்கின்றார். இச்சபையினில் என்னுடைய மனைவி வர வேண்டும் என்று ஒரு வார்த்தை இருக்கின்றாயே தேவி, உன்னை எதற்கு அழைத்தேன் தெரியுமா? இன்றைய தினம் நம்மளை தேடி யாரோ வருவது போல் தெரிகிறது. இந்த வைகுந்தமே கிடு கிடு கிடுகிறது அழிந்து கொண்டிருக்கிறது. அதனால என்னவென்று புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் இல்லையா? நான் தனியாக நிற்க முடியாமா? அதனால 2 பேரும் பக்கத்தில் இருந்தோமானால் யார் வருகிறாலும் பார்க்கலாம். புகழுடைய கண்ண மாளிகை அறிவியல் தெரிகிறது. கண்ணன் இருக்கும் மாளிகை தேவி, இப்பொழுது வாட்டா நம்முடைய சிம்மாசனத்தில் 2 பேரும் அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது வெளியே யாரோ சத்தம் கேட்கிறது. அதிகமான சத்தங்கள் கூட்டல் குலபோத்துவோடு தெரிகிறது. பார்த்து வருகிறாயா? இல்லாத அளவு இன்று இந்த வைகுந்தமாகப்பட்டது அதனால ஏதோ அபயம் வருவது போல தோன்றுகிறது. அதனால நீ போய் பார்த்துட்டு வாடி. அப்படியா? என்ன கூப்பிடுறோம்? நான் வரமாட்டேன். நீ போய் பார்த்துட்டு வாடி. என்ன நடக்கின்றது என்பது என்னுடைய கணவருக்கு தெரியும். தெரிந்தும் என்ன அனுப்புகிறா இருந்தா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஆனால் துரணே அந்த அறியாத வீட்டிடம் தெரியாத நாய் போல என்னுடைய கணவராகப்பட்டவர் இந்த உலகத்தில் உள்ள அதர்மத்தை சிருஷ்டி சிறிவாளனம் செய்யக்கூடியவர். அவர் இருக்கின்ற இந்த வைகுந்தத்திற்கே வந்து உலகத்திலே ஆண்டவர் என்று பெயர் படைத்து, ஆமா, இந்த உலகத்தோ மக்கள் எல்லாம் காட்சி தந்து, ஆமா, வருகின்ற பக்தர்களுக்கு வரமானித்து இருக்கக்கூடிய பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த வைகுந்தத்திற்கு வந்து நீ கத்திக் கொண்டிருக்கின்றாய். எங்களை எல்லாம் மிரட்டுற மாதிரி வரைய நீ யார்? அவன் என்ன சொல்ல கேட்டியா? பகவானும் லட்சுமியும் மார்போடு இருக்கக்கூடிய மகாலட்சுமி நான் இருவரும் சிவாதனத்தை அமர்ந்திருக்கிற போது அறியாத வீட்டில தெரியாத நாய்ப்பால உள்ளது வந்து நொண்டிக்கு அப்படின்னு ஒரு பகவானுடைய பறை கேட்கலாமா? நீ யார்? நாய். அது யாரு? நாய். நாய் வாயில் கை வைக்கிறாரோ கடிக்கும். கடிக்குமாறு கடிக்குமாறு ஆல்ரெடி லட்சுமி What do you got?
அட வந்தவன் யாரோ வந்து என்னுடைய சிம்மாசனத்தை ஏறி ஏன் சொல்லல ஊர் சொல்லல யாருன்னு தெரியாமல் இடத்துல வந்திருக்கிறான்னு நீ எந்த தாய உன்னோட பிள்ளை பேரு நபிய பெருமதேவன் துருமதேவனுக்கு கலைவாணி அம்மனுக்கும் உருவாக்கப்பட்ட எங்க அப்பா முகம் எத்தனை முகம் 5 முகம் என் முகம் தாய்ப்பா 5 முகம் திருமணால் உருவாக்கப்பட்ட பஞ்சமுகம் படைத்தன் பெயர் அறிய வேண்டுமானால் பஞ்சமுகம் அப்போ பிரம்மதேவன் உன்னை படைத்தான். அப்ப பிரம்மதேவன் நான் எனக்கு மகன். நான் பெரியவனா பிரம்மதேவன் பெரியவனா? உலகத்திலே படைக்கப்பட்டவன் தெரியாது. படைக்கப்பட்டவன் பெரிய ஆளா இருந்தாலும் அத்தனை பேர் அழிக்கிறவன் அவங்க பேர் கட்டவனா? ஓ துஷ்டர்களை எங்கள் போல துஷ்டாதிகளை அதான் அடக்கி ஆமா அசுரர் குலத்தை அழிக்க பிறந்தவன் பெரியார் என்று சொல்றேன். ஆமா. ஏய் கண்ணா, நான் எதற்காக வந்து தெரியுமாடா? இந்த வைகுண்டா பூமி எனக்கு சொந்தமாக வேண்டும். கண்ணன் என்ற பெயர் உலகத்தில இன்றோடு மறைய வேண்டும். ஓஹோ, உலகத்தில பண்டமாக உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்னை போற்ற வேண்டும். அப்படியா? அப்படியானா என்னுடைய வைகுந்தத்தை நீ ஆளணும், அவ்வளவுதானே? ஆமா. சரி, ஆண்டுதான் போறோம். நம்ம பேர புள்ள தானே. சரி, என்னவனை இப்படி விட்டா முடியுமா? யாருக்குடா சொன்னா? வைகுண்டம் கைலாமலை சத்திய உலகம் யார் பேரை போட்டுல? யார் பேரை புகழ் வாழ்த்துவ? நாடு சொல்லுவேன், நாடு சொல்லுவேன்னு தான் கேட்டேன். பஞ்சமகாசுவரன் சரி, இனிமேல் ஆட்கள் அழிக்கல் படைக்கல் மும்மூர்த்தி தேவர்களை வினைக்குள் அடிமையாக்கி நான் எப்படி இருந்து தெரியுமாடா? அந்த
மகாசூரன் பஞ்சமகாசூரன் என்று உலகத்தோர் மக்கள் எல்லாம் என்னதான் ஓட்டணும். ஒரே நாட்டுக்காரன் பாரு மகாராஜா அவனுக்கு என்னடா சரி பஞ்சமுக சொல்லு அப்படின்னா சிமாதேவி அமரலாம் எல்லாரும் அடிமைதானே சமாதானம் போட்டாச்சு வர உனக்கு ஆகிட்டம் பிறகு பார்க்கலாம். சரி, எப்பொழுது பார்த்தா இன்று இடத்தில் அடி வாங்குவதும் உதை வாங்குவதும் நமக்கு தகுதி இல்லை. இன்னவனை அழிக்க வேண்டும் என்றால் எனக்கு சில வேலைகள் இருக்கிறது. அதனால நம்ம எங்க போறோம் தெரியுமா? தக்கை நாமாலை நம்ம துரத்தி விட்டா அவன் இங்க இருக்க முடியாது. நேராக கைதமலை வந்திருக்கிறோம். கைதமலை போய்கின்ற பொழுது நடுவழியில் நடந்து வருகின்ற பொழுது பார்த்தா அது யாரோ ஒருவர் தனியாக வந்து கொண்டு இருக்கிறாங்க. பார்க்கலாம்.